வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மத்திய அரசின் மிகப்பெரிய முடிவு 18 மாத நிலுவைத் தொகை குறித்து அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. மத்திய அரசு மூலம் இந்த மாதம் உயர்த்தப்பட உள்ள அகவிலைப்படியுடன் 18 மாதங்களுக்கான டிஏ அரியர் வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இதற்கான தொகையை மத்திய அரசு ஒதுக்க உள்ளதாம். சீனியர் ஊழியர்களுக்கு சுமார் 2 லட்சம் ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 2 கோடி குடும்பங்களுக்கு இதனால் நேரடி பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த வருடம் ஜூலை மாதம் வரும் முன் மீண்டும் அகவிலைப்படி உயர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அகவிலைப்படி ஜனவரி மாதம் அமலுக்கு வரும். கடந்த ஜனவரி முதலான அகவிலைப்படி உயர்வின் நிலுவைத் தொகை உட்பட 18 மாத நிலுவை அரியர் பட்ஜெட்டிற்கு முன் திறக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இதுபோக இன்னொரு பக்கம் புதிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஊழியர்கள் கடைசியாக வாங்கிய வருமானத்தில் 40 முதல் 45% பென்ஷனாக கிடைக்கும் வகையில் விதிகளை மாற்ற உள்ளனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு அகவிலைப்படி உயர்வோடு சேர்த்து HRA உயர்வும் இருக்கும் என்று அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன.